அன்பார்ந்த நண்பர்களே, தமிழ்நாடு ஆதிதிராவிட நலத்துறையின் கீழ் இயங்கும் தாட்கோ நிறுவனத்தினால் நடத்தப்பட்டிருக்கின்ற இந்த ஆதி கலைக்கோள் நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வை தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்றிய தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் கூறி, ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் எங்களுடைய அன்புக்குரிய அண்ணன் டாக்டர் மதிவேந்தன் அவர்களுக்கும், துறையினுடைய செயலாளர், இயக்குனர் மற்றும் தாட்கோ சேர்மன், நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் தாட்கோ தலைவர் உள்ளிட்ட என்னுடைய எழுத்தாளர்கள், நண்பர்கள், ஓவிய கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் அன்பையும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் மொழிக்கு, கலைக்கு, பண்பாட்டிற்கு, இலக்கியத்திற்கு ஒரு சிறப்பான ஒரு பங்களிப்பினை அது தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. இந்த இயக்கமே எழுத்தால், இலக்கியத்தால், பேச்சால், நாடகத்தால், சினிமாவால் வளர்ந்த ஒரு இயக்கம். இந்த சினிமா, இலக்கியம், நாவல், நாடகம் எல்லாம் எதற்காக என்றால், இந்த சமூக முன்னேற்றம், சமூக மாற்றம், எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஒரு அடிப்படை நோக்கத்தினால் கட்டமைக்கப்பட்டது. இந்த கட்டமைப்பு எப்போதும் சீர்குலையாமல் இருக்க வேண்டும். தொடர்ந்து தன்னுடைய பண்பாட்டு வேர்களை அது பேண வேண்டும். தன்னுடைய பண்பாடு குறித்த தேடுதலை தொடர வேண்டும் என்ற ஒரு முயற்சி தான் இந்த ஆதி கலைக்கோள் நிகழ்ச்சி. கடந்த ஆண்டும் இதே போன்ற ஒரு அரிய நிகழ்ச்சியை தமிழ்நாடு ஆதிதிராவிட துறையும் தாட்கோ நிறுவனம் நடத்தியது. என்ன ஆச்சரியம் என்றால், இந்த தமிழ் சமூகத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் பங்காற்றி அந்த மக்களுடைய வாழ்விற்கு, மேம்பாட்டிற்கு உழைத்த தலைவர்களெல்லாம் கண்டுபிடித்து, இந்த சமூகமே மறந்து போன தலைவர்களெல்லாம் கண்டுபிடித்து ஒரு ஆவணமாக்கி தந்தார் நம்முடைய அண்ணன் அவர்களும் அதிகாரி அவர்களும். உண்மையிலே அந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டும். அந்த புத்தகம் பல வரலாற்று செய்திகள் நமக்கு சொல்கிறது. நமக்காக யார் உழைத்தார்கள், நமக்காக யார் குரல் கொடுத்தார்கள், யார் நமக்காக பாடுபட்டார்கள் என்ற ஒரு வரலாற்றை அறியாத ஒரு சமூகம் ஒருபோதும் தன்னுடைய எதிர்கால பாதையை அது உருவாக்காது. அந்த புத்தகத்தை தயவு செஞ்சு தாட்கோ சேர்மன் அவர்களும் செக்ரட்டரி அவர்களும் இங்கே அனைவருக்கும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சொன்னார்கள். இந்த கலை என்பது சமூகத்தில் பொதுவானது. கலை எப்படி உயர்வானது இருக்க முடியும், தாழ்ந்ததாக இருக்க முடியும். இங்கே இந்திய சமூகம் என்பது ஜாதியால் நிறைந்த சமூகம், மதத்தால் நிறைந்த சமூகம், ஜாதிய வன்மத்தோடு நிறைந்த ஒரு சமூகம் என்பதுதான். அது நாடகமாக இருந்தால், மேற்குலத்தவர் நடந்தால் அது நாடகம். கீழ்குலத்தவர்கள் இன்றைய சமூகம் அடையாளம் படுத்துகிறது அல்லவா? அவர்கள் எதை செய்தாலுமே அது இழிவானது, அல்லது இரண்டாம் பட்சமானது, அல்லது மூன்றாம் பட்சமானது என்ற ஒரு அபிப்பிராயத்தை காலங்காலமாக இந்த தமிழ் சமூகம் அல்லது இந்திய சமூகம் கட்டமைத்திருக்கிறது. இதற்கு காரணம், நம்முடைய சமூகம் எதனால் கட்டமைக்கப்பட்டிருந்தால் மதத்தால், ஜாதியாலும். நம்முடைய சமூகம் படிப்பா, அறிவா, அல்லது கலையா, ஓவியமா, இலக்கியமா, எல்லாம். தொடர்ந்து நான் எல்லா இடத்துலையும் கேட்கிற ஒரு கேள்வி, 1991 என்னுடைய முதல் நாவல் கோவேறு எழுதில் வந்தது. அப்போதெல்லாம் என்ன சொன்னான்னா, தலித் நாவல், தலித் எழுத்தாளர். நான் அப்போது ஒரு கேள்வி கேட்டேன். தஞ்சாவூரில் இருக்கிற ஒரு பிராமணர் எழுதுகிற இலக்கியம் தமிழ் இலக்கியமாக இருக்கிறது. கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு எழுத்தாளர், ஒரு பிராமண எழுத்தாளர் எழுதுகிற இலக்கியம் தமிழ் இலக்கியமாக இருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பிராமணர் எழுதுகிற இலக்கியம் தமிழ் இலக்கியமாக இருக்கிறது. கோயம்புத்தூரில், ஈரோட்டில் எங்கெல்லாம் பிராமணர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் எழுதுகிற இலக்கியமெல்லாம் தமிழ் இலக்கியம். நான் எழுதினால் அது தலித் இலக்கியம். நீங்கள் எழுதினால் அது நாடகம், நான் எழுதினால் அது தலித் நாடகம். நீங்கள் எழுதினால் அது கவிதை,
நான் எழுதினால் அது தலித் கவிதை. இந்த அறிவு உலகம் இருக்குது இல்லையா, தமிழ் அறிவு உலகம் அல்லது இந்திய அறிவு உலகம், எல்லா மேடைகளையும் என்னை அறிவுப்படுத்தும் போது இவர் தலித் இலக்கியத்தில் முக்கியமானவர், தலித் இலக்கியத்தில் இவரை தவிர்த்து விட்டு பேச முடியாது. நான் தொடர்ந்து 31 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நான் தமிழ் மொழி எழுத்தாளன், தமிழ் மொழி எழுத்தாளன், தமிழ் மொழி எழுத்தாளன் என்று. ஒரு டிவிக்காரன், ஒரு பத்திரிகைக்காரன், ஒரு யூடியூப் சேனல்காரன் இவர் தமிழ் மொழி எழுத்தாளன் என்று சொல்ல மறுக்கிறான். அப்படி மறுக்கிறான் என்றால் அவன் ஜாதியவாதியாக இருக்கிறான் என்று அர்த்தம். ஏனால் நீங்கள் இலக்கியம் படிக்கும்போதே மற்றவர்கள் இலக்கியத்தை படிக்கும்போது இலக்கியமாக படிக்கிறீர்கள். கவிதையாக இருக்கலாம், சிறுகதையாக இருக்கலாம், நாடகமாக இருக்கலாம். ஆனால் என்கிட்ட வரும்போது நீங்கள் தலித் நாவலை படிக்கிறீங்க, தலித் கவிதையை படிக்கிறீங்க, தலித் சிறுகதையை படிக்கிறீங்க, தலித் நாடகத்தை படிக்கிறீங்க, அல்லது தலித் ஓவியம். இந்த பாகுபாடு இருக்கு இல்லையா, இது இன்று நேற்று தோன்றிய பாகுபாடு அல்ல. கிட்டத்தட்ட 1300 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய பாகுபாடு. முதலாக எப்பொழுது அறிவும் கல்வியும் பண்பாடும் நாகரிகமும் கோயிலுக்குள் இருக்கிற இருட்டறையில் வைக்கப்பட்ட சிலையின் முன்புதான் அந்த இருட்டறையில் கொண்டு வைத்தார்கள். அந்த அறிவை யார் அறிவை கொண்டு வைத்தார்களோ, யார் பண்பாட்டை கொண்டு உள்ளே வைத்தார்களோ, யார் நாகரிகத்தை கொண்டு உள்ளே வைத்தார்களோ அவர்கள் விதித்த விதி 13 ஆண்டுகள் 1300 ஆண்டுகளை நாம் கடக்க வேண்டியிருக்கிறது. திருப்பி எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு, எல்லோருக்கும் சம உரிமை என்கின்ற குரல் நீதி கட்சியின் வழியாகத்தான் தமிழ்நாட்டில் உருவாகிறது. 1300 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்கு சங்க இலக்கிய காலத்திலே எல்லோருக்கும் கல்வி இருந்திருக்கிறது, பெண்களுக்கு கல்வி இருந்திருக்கிறது. தாழ்த்தப்பட்ட சமூகமாக கருதப்பட்ட திருவள்ளுவர் அவருக்கும் கல்வி கிடைத்திருக்கிறது. அப்போது எல்லோருக்கும் கல்வியாக இருந்த, எல்லோருக்கும் நாகரிகமாக இருந்தால், எல்லோருக்கும் பண்பாடாக இருந்த அனைத்தும் எங்கே யாரால் எப்படி மறைக்கப்பட்டது? இவர்கள் எல்லாம் நடந்தால் தீட்டு, தெருவில் நடந்தால் தீட்டுன்றான். நிறைய பேர் சொல்கிறாங்க தஞ்சை பெரிய கோயில் தமிழுடைய அடையாளம், நான் அவமானம்னு சொல்கிறேன். என்ன அந்த கோயிலுக்குள்ளே நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன், அந்த தெருவில் நடக்கக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னுடைய பெருமையாக எப்படி இருக்க முடியும்? தஞ்சை பெரிய கோயில் மட்டும் இல்லை, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அந்த தெருவில் நடக்கக்கூடாதுன்னு சொன்னார். அதன் பின்பு நீதி கட்சி வந்த பிறகு எல்லோரும் கோயிலுக்குள் போகலாம் என்ற ஒரு போராட்டத்தை நடத்தியது இந்த ஆட்சி, இந்த கட்சி தான். பெரியார் கூட வைக்கத்தில் என்ன நடத்தினார்? வைக்கம் போராட்டம், வைக்க வீரர்னு சொல்கிறீங்க இல்லையா, அவர் கோயில் நுழைவதற்காக போராட்டம் நடத்தவில்லை, அந்த தெருவில் நடக்கிறதுக்கு உரிமை கேட்டு போராடினார். தெருவில் நடக்கிறதுக்கு இது என்னென்றால், முதலமைச்சர் கூட கடைசியாக நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தினுடைய கடைசி நாளில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகளாக இருக்கிறவர்கள், இந்த மண்ணினுடைய ஆதிக்குடிகளாக இருக்கிறவர்கள் பயன்படுத்துகிற மொழி அதுதான் தமிழ் மொழியாக இருக்க முடியும். அவர்கள் பேசுகிற மொழிதான் இலக்கிய மொழியாக இருக்க முடியும். அவர்களை சேரி என்றும் பரத்தர் என்றும் அறிஞர் காலனி என்றும் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். ஆகவே இந்த தமிழ்நாட்டில் இனி சேரி என்ற சொல்லோ காலனி என்ற சொல்லோ இருக்காது. அது இந்த தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்துவதாக இருக்கிறது, அவமானப்படுத்துவதாக இருக்கிறது. ஆகவே இந்த திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை அவமானப்படுத்துகிற ஒரு சொல்லை இனி இந்த சமூகத்தை பயன்படுத்தக்கூடாது, முடியாது என்ற ஒரு சட்டத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அங்கே விருத்தாச்சலம் நகராட்சியிலே அந்த சொல் நீக்கப்பட்டிருக்கு, திட்டக்குடி நகராட்சியில் அந்த சொல் நீக்கப்பட்டிருக்கிறது, பண்ருட்டி நகராட்சியில் அந்த சொல் நீக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் இந்த காலனி என்ற சொல் எப்போது யாரால் கொண்டு வரப்பட்டது? அதற்கு முன்பு தமிழ்நாடு எப்படி இருந்தது? சேரி இருந்தது, தொல்காப்பிய காலத்திலே சேரி இருந்தது. சேரி என்பது என்ன? அனைவரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு இடம் என்றுதான் சேர்ந்து வாழ்தல். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க? சேரி என்பது தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக உங்கள் மன பதிவில் இருக்கிறது. காலனி என்கின்ற சொல் எப்போது வந்தது? பிரிட்டிஷ்காரன் வந்த பிறகு, டென்மார்க்காரன் வந்த பிறகு, பிரெஞ்சு பீப்புள் வந்த பிறகு அங்கே காலனி என்பதும் குடியிருப்பு என்று தான் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்தியாவில் எதையுமே நேர்மையாக பார்க்க மாட்டானுங்க, அதை ஜாதியோடு தான் பார்ப்பானுங்க. ஜாதியை நீக்கிட்டாலும் பார்க்கவே முடியாது. ஜாதி என்கின்ற கண்ணாடியை நீக்கிவிட்டு ஒருபோதும் இந்திய சமூகம் பார்க்காது. என்னால் இப்படி கற்றுக் கொடுப்பது நம்முடைய மதம், நம்முடைய சாமிகள்.
நம்முடைய சாமியாக ஜாதியை பார்க்கக்கூடிய சாமியாக தானே இருக்குது. நம்முடைய மதம் ஜாதியை பேணுகிற மதம், நம்முடைய மதம் ஜாதியை காப்பாற்றுகிற மதம். நம்முடைய கடவுளும் சரி ஜாதியை காப்பாற்றுகிற, ஜாதியை போற்றுகிற, அதை வளர்க்கிறது. தமிழ்நாட்டில் இன்று வரைக்கும் அந்த கலவரங்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. நிறைய பேச முடியும், இது அதற்கானது இல்லை. ஒன்று, கடந்த ஆண்டு இந்த ஆதி கலைக்கோள் நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருது. தமிழ்நாட்டு எஸ்எஸ்டி பிரிவுடைய மக்கள் தங்களுடைய கலை நான் யார் என்று கண்டுபிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. என்னுடைய கலைகள் எது, என்னுடைய ஓவியங்கள் எது, என்னுடைய நாடகம் எது, என்னுடைய இசை எது, நான் யார் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த மீட்டிங். என்னுடைய கலைகளை நான் தேடி போக வேண்டும். என்னுடைய அடையாளங்கள் எது? இன்னைக்கு சொல்கிறாங்களே பறை தெருவில் வசிப்பதா? என்னுடைய மொழியை நீங்கள் 2000 ஆண்டுகளாக நீச பாஷை என்று சொன்னீர்கள். நீச பாஷையா? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்கிறார் அது நீச பாஷையில், அது இலக்கிய மொழி, அது தமிழ்நாட்டுடைய பொது மொழி, அது மக்கள் மொழி, அரசாங்கத்தின் மொழி என்று. அதற்கு சிறந்த உதாரணம் முதலாக முன்பு எப்படி இருந்தது? ஸ்ரீ என்று இருந்தது, இப்போது திரு என்று இருக்கிறது. முன்பு ஸ்ரீமதி என்று இருந்தது, இப்போது திருமதி என்று மாறி இருக்கிறது. அப்போது முன்பு சுப விவாக முகூர்த்தம் என்று இருந்தது, இன்று திருமணம் என்று மாறி இருக்கிறது. தமிழில் இந்தியாவில் முதலாக எழுத்தில் சீர்திருத்தத்தை கொண்டு வந்துள்ள திராவிட இயக்க எழுத்தாளர்கள் தான். திராவிட இயக்க எழுத்தாளர்கள் தான் முதலாக சமூகத்துடைய விளிம்புநிலைக்கு வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை இலக்கியமாக்கினார்கள். சமூகத்துடைய விளிம்புநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் பேசக்கூடிய மொழியை இலக்கிய மொழியாக மாற்றினார்கள். அதற்கு முன்பு நம்முடைய இலக்கியம் எப்படி இருந்தது? பிள்ளைமார் இருந்தார், செட்டியார் இருந்தார், கோனார் இருந்தார், ஐயர் இருந்தார், ஐயங்கார் இருந்தார். ஆனால் ஒரு ஆதி திராவிடர் மக்களும் அங்கே இல்லை. இருந்தார்கள். கூட்டுகிறவனாக, பெருக்கிறவனாக, வண்டி ஓட்டுகிறவனாக, எச்சில் எடுப்பவனாக இருந்தான். இந்த 1300 ஆண்டு கால வரலாற்றை ஒழித்து இதுதான் தமிழ்நாட்டுடைய மொழி, இது இலக்கிய மொழி என்று நிரூபித்தவர்கள் திராவிட இயக்க எழுத்தாளர்கள். அந்த விதத்தில் நம்முடைய வேர்களை நாம் தேட வேண்டும். நம்முடைய மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய இலக்கியம் என்ன, அவருடைய மொழி என்ன, கலை என்ன, பண்பாடு என்ன, அவருடைய ஓவியம் என்ன, கண்டுபிடிக்காத வரைக்கும், உங்கள் வரலாற்றை நீங்கள் மீட்டு உருவாக்கம் செய்யாத வரை நீங்கள் உருப்பட போவதே இல்லை என்பதுதான் வரலாறாகும். ஆகவே தனி இலக்கிய அமைப்புகள் ஏற்பாடு செய்ய வேண்டிய நிகழ்ச்சியை நானும் சிறுகதை பட்டறையிலே கலந்திருக்கிறேன், கவிதை பட்டறையிலே கலந்திருக்கிறேன். நாடகம் எப்படி எழுதுவது, நாவல் எப்படி எழுதுவது என்கின்ற பல்வேறு தனியார் அமைப்புகள், இலக்கிய அமைப்புகள், பத்திரிகைகள் நடத்திய அந்த பயிற்சி பட்டறையை உருவாக்கி வந்தவன் தான் அந்த எழுத்தாளன் என்கின்ற நான். ஆனால் இன்று இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு, இன்று இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் அமைச்சர் அவர்கள் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், வரலாற்றில் எப்போதுமே ஆதி திராவிட நலத்துறையினாலே அது சரியாக செயல்படாது, பணம் ஒதுக்க மாட்டாங்க, கடைசியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனை இருந்தது இல்லையா? தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மந்திரி அவர்களும் சொன்னார், இந்த ஆண்டு சொன்னாங்க, தமிழ்நாடு ஆதி திராவிட நலத்துறை மிகச்சிறந்த துறையாக விளங்குகிறது என்று அவர்களுக்கு நற்சான்றும் பரிசு வழங்கினார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த 4 ஆண்டுகால ஆட்சியில் இந்த 4 பேர் இருக்கிறார்கள். இவர்கள் இந்த ஆதி திராவிட நலத்துறைக்கு மிகச்சிறந்த நல்ல பேரை உருவாக்கியிருக்கிறார்கள். இன்னொன்று, இதுவரைக்கும் இந்தியாவில் எந்த ஸ்கீமுமே கிடையாது. எஸ்சிஎஸ்டி மாணவர்கள் வெளிநாட்டில் படிக்க விரும்பினால் அவர்களுக்கான கல்வி செலவை இந்த ஆதி திராவிட நலத்தையே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. முன்பு 5 கோடி ஒதுக்குனாங்க, இந்த வருஷம் 90 கோடி ஒதுக்கியும் பணம் பத்தலைங்கிற நிலைமை தான். அண்ணனும் அமைச்சர் அவர்களுடைய முயற்சி, அங்கே இருக்கக்கூடிய துறை செயலாளர் இயக்குநருடைய முயற்சி பெரும் வெற்றியாக மாறி இருக்கிறது. நீங்கள் நம்புங்க, ஒரு காலத்தில் ஃப்ளைட்டை வேடிக்கை பார்த்தோம், வெளிநாட்டில் படிக்க முடியுமா, அதுக்கு எனக்கு வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, நான் கற்பனையே பண்ண முடியாதுன்னு நினச்சிருந்த ஒரு சமூகத்தை நீ வெளிநாட்டில் படி, நீ விரும்புகிற கல்வியை படி, நீ விரும்புகிற கல்லூரியில் படி, அதற்கு நான் பணம் தருகிறேன் என்று அறிவித்திருக்கிற இந்த ஆட்சி, முதலமைச்சர், அமைச்சர், இந்த துறை
தொடர்ந்து இந்த பட்டியல் பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கையில் இன்ச் பை இன்ச்சாக கண்காணித்து அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிய தீர்வோம் என்ற கொள்கையோடு செயல்படுகிறார்கள். ஆகவே அந்த கொள்கைக்கு நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அதே போன்று இங்கே பயிற்சி அளிக்க வந்திருக்கிறார்கள், பயிற்சி பெற வந்திருக்கிறவர்கள் ஒன்றை மட்டும் நினைவு கொள்ள வேண்டும். இந்தியாவில் உலக அளவில் இப்படி ஒரு திட்டத்தை ஒரு அரசு, அதுவும் மாநில அரசு செயல்படுத்தியிருக்கிறது என்பதை முதலில் நினைவு கொள்ள வேண்டும். இந்த 3 நாள் உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான மாற்றங்களை அது ஏற்படுத்தும். உன்னுடைய இலக்கியம் எது, உன்னுடைய மொழி எது, உன்னுடைய ஓவியம் எது, உன்னுடைய நாடகம் எது, உன்னுடைய இசை கருவிகள் எது, ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றை நோக்கி நீங்கள் போங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கான பாதையை நீங்கள் கண்டறிய முடியும். உங்களுக்கான அறிவின் வெளிச்சத்தை நீங்கள் கண்டறிய முடியும். இங்கே அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்துகிற சமூகம்தான் மேம்பட்ட சமூகமாக இருக்கும். மேம்பட்ட சமூகத்தை வளர்ப்பதற்காக இன்றைய முதலமைச்சரும் நம்முடைய அமைச்சர் அவர்களும் நம்முடைய துறையினுடைய செயலாளர், இயக்குநர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்போடு இருக்கிறார்கள். இது ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவது நம்முடைய கடமை. சந்தர்ப்பத்தை எவன் தவற விடுகிறானோ அவன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. ஆகவே நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.